ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேற்று எடுத்த வீடியோ எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ அரிசி, அந்த படியால் ஒரு படி அரிசி எடுத்து நல்லா 2 தடவை அலசி ஊற வச்சுட்டேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு லெமன்னு, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையே காலையிலே என்ன பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணி தயிர், உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு கலந்து எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினா தான் அது சாஃப்டாகவும் இருக்கும், அது மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாத்திரத்தில் ஒரு 3 மணிக்கு மேலே ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் போட்டு, தாளிக்கிற மசாலாலாம் போட்டு நல்லா வெடிக்க விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்கிட்டேன். இது சிக்கன் 65க்காக காலையிலே நான் மசாலாலாம் கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது சிக்கன் 65 வறுக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு இப்போ இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த வீடியோவில் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஒரு ஸ்பூன்லாம் போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலக்கிட்டே இருந்தேன். சிக்கன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த கறி மசாலா சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் அந்த சிக்கனில் இருக்கிற அந்த மசாலாவில் இருக்க இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே அது ஒன்றாவே மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி மாதிரி இருக்குது. இந்த பழமும் வேணும். இப்போ நறுக்கி வச்சுட்டு அந்த கொத்தமல்லி பொடி ஒரு கைப்பிடி அதில் போட்டு அதையும் போட்டு நடக்கும். அது மட்டும் பிடிக்க விடக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டாலே அடி பிடிக்காமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சிக்கன்லேயும் தயிர்லாம் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன்.
iba. அங்கே ஒரு வெயிட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. எடுத்து பார்த்தேன், கரெக்டாக வந்துருச்சு. அந்த தண்ணிக்கும் அரிசியும் கரெக்டாக வந்துருச்சு. சாப்பாடு கரெக்டாக வந்துருந்துச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த கறிக்குள்ளெல்லாம் மசாலாலாம் இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அந்த மசாலா சூப்பராக இருக்கும். இல்லைனா சப்புன்னு இருக்கும். அந்த கறியை மட்டும் அப்போவே போட்டு நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த கறியோட சேர்த்தோன்னா நல்லா இருக்கும் பிரியாணி. நல்லா வந்துருந்துச்சு. பிரியாணி, அவிச்ச முட்டை, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இன்னைக்கு லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.